Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 547 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அப்ராணி குயின் ஒட்டஹிமேவை போட்டு தள்ளிட்டானுங்கல்ல. சோ சுத்தி உட்காந்து எல்லாம் கதறி கதறி அழுவாங்க. ரெஸ்ட் இன் பீஸ் டு ஒட்டஹிமே. சுத்தி இருக்க மக்களால நம்பவே முடியல குயின் செத்துட்டாங்கன்னு. எல்லாருமே உறைஞ்சு போய் ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி போய் தான் நிப்பாங்க. அந்த டைம் ஜிம்பைக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்படியே செம காண்டாயா மாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவான். இங்க காட்ஸ் எல்லாம் யாரு சுட்டான்னு கண்டுபிடிக்கிறக்காக வேகமா தேடி போவானுங்க. இப்ப ஜிம்பைக்கு என்ன ஒரு பஞ்சாயத்துனா மனுஷங்க கூட போராடி ஃபிஷர் டைகர் ஃபர்ஸ்ட் செத்து போனாரு. இப்போ குயின் ஒட்டஹிமே அடுத்துன்னு சொல்லி கீழே எரிஞ்சுட்டு இருக்க பேப்பரை ஒரே அடியா அடிச்சு அனுப்பான். அதாவது பயபுல இப்ப செம கோத்துல இருக்கான். எவன் கொன்னான்னு மட்டும் தெரிஞ்சது 5 ரூபா பொம்மை கழுத்தை திருக்கி எடுக்கிற மாதிரி பிச்சு எடுத்துருவான். அப்ப திடீர்னு எவனோ ஒருத்தன் கண்ணை கீழே போட்டுட்டு அங்க இருந்து பதறி அடிச்சு குடு 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 குடுன்னு ஓடுவான். டமால்னு சுடுற சவுண்ட் மட்டும் கேட்கும். அது மட்டும் இல்லாம மேல இருந்து கத்துற சவுண்ட். யாரு சுட்டான்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னு ஜிம்பைக்கு வந்துச்சே வெறி. அவனை விடாதீங்களே இன்னைக்கு நசிக்கிறேன்னு பிச்சுக்கிட்டு போவான். அப்ப எவனோ ஒருத்தன் குயினை சுட்டவன சுட்டு தள்ளிட்டான். என்னன்னா அவன் கையில தான் கண்ணு இருந்துச்சாமா. எந்த டவுட்டும் இல்ல அவன் தாங்கிற மாதிரி சொல்லுவானா. ஜிம்பை அடிச்சு புரண்டு வந்து பாப்பான். பார்த்தா அவனை கொன்னாச்சு. அப்படி அவனை கண்டுபிடிச்சு கொன்னது வேற யாரும் இல்ல, அந்த ஹோடி ஜோன்ஸ் தான். லைட்டா அவங்களுக்கு டவுட் ஆகல. ஜிம்பை வந்து பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிருவான். குயினை சுட்டதா சொல்லி சுட்டு கொண்டிருக்கிறது யாரு தெரியுமா? ஒரு ஹியூமன். ஜிம்பையால தாங்கிக்க முடியல. ஏன்னா குயின் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஹியூமன்ஸ் கூட சேரணும்னு சொல்லி பயங்கரமா போராடி ஒப்பந்தம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ ஒரு ஹியூமன் தான் அவங்கள சுட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சா யாரு ஏத்துக்குவா? அதனால உடனே இவனோட பாடியை ஹைட் பண்ணுங்க. இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா குயின் பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடும். அப்படி இப்படின்னு அவன் சொல்லும் போது ஹோடிக்கு செம்மையா ஷாக் ஆகும். என்ன இவன் இப்படி பண்றானேன்னு. குயினோட எஃபர்ட் எல்லாம் வீணாக்க கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவானா. இருந்தா என்ன, அவன் ஹியூமன் தானே, அவனுக்கு எப்பவுமே இப்படித்தான் நமக்கு தான் நல்லா தெரியுமேப்பா. ஆனா ஜிம்பை என்ன சொல்லுவானா, அவன் ஒரு பைரட். எல்லா மக்களுமே அப்படி கிடையாது, அத முதல்ல புரிஞ்சுக்கேன்பா. ஆனா ஹோடி கேட்கற மாதிரி இல்ல. அவன் பைரட்டோ இல்லையோ அவன் ஒரு ஹியூமன் சொல்லி அவனோட பாடியை தரன்னு இழுத்துட்டு போய் எல்லாத்துக்கு முன்னாடி தூக்கி காமிச்சு எல்லாம் நல்லா பாருங்க குயின் ஒட்டஹிமேவை கொன்னவன் ஒரு ஹியூமன் சொல்லி காட்டுவான். அவ்வளவுதான் மக்கள் எல்லாருமே பயங்கரமா பீதியாகி வெறித்தனத்தோட உச்சத்துக்கே போயிட்டாங்க. அமைதின்னு அமைதிக்காக போராடின அவங்களையே ஒரு ஹியூமன் சுட்டு தள்ளி இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இவங்க எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்கணும்னு நினைச்ச இதயத்தை ஒரே செகண்ட்ல உடைச்சு வீசிட்டான். நல்ல வேலை இவன் சுட்டதுக்கு அப்புறம் குயின் உயிரோட இல்ல. இருந்திருந்தா கலவரம் இன்னும் பெருசா வெடிச்சிருக்கும். எப்படி சுட்டு தள்ளிட்டான்ல, இதுக்கப்புறம் என்ன ஒட்டஹிமே திரும்பி வரவா போறாங்க? இந்த உலகத்துல ஜஸ்டிஸ்னு ஒண்ணு இருக்குதா? அப்படி இப்படின்னு சொல்லி ஹியூமன்ஸ் கூட சேரலான்னு இருந்த அந்த கொஞ்ச நஞ்ச ஆசையுமே அன்னைக்கு எரிஞ்ச அந்த நெருப்போட நெருப்பா மொத்தமா எரிச்சிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி பேலஸ்க்கு பக்கத்துல இருக்க அந்த ஹாட் ஷெல் டவரை காட்டுறாங்க. உள்ளுக்குள்ள இருந்து டம்மு பயங்கரமான சத்தம். என்னடானா கிங் தான் ஃபீலிங்ல அங்க செவுத்த குத்திட்டு கிடக்குறாரு. பின்ன அவரோட ஒய்ஃபை கொன்னுட்டாங்க. அது அவரால் தாங்கிக்க முடியல. சொல்ல போனா கண்ட்ரோலே இல்ல. அவர் உள்ள போகும்போது நான் சொல்ற வரைக்கும் யாரும் கதவை திறக்காதீங்க, ஏன்னா நான் ஒருத்தனை கொல்லணும்னு சொல்லிட்டு தான் உள்ள போய் கதவை மூடிட்டாரு. அப்படி போனவர் கண்டமேனிக்கு செவுத்துல குத்துன்னு குத்தி மண்டையெல்லாம் இடிச்சு அவரோட கிரீடமே திருச்சடிச்சு வந்து விழுந்துரும். பார்த்தா மண்டை போற ரத்தம் அப்படியே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பந்தான் லெப்ட் மினிஸ்டர் கண்ணை வச்சு சூட் பண்ணவன நாங்க கண்டுபிடிச்சு கொன்னுட்டோம், அவன் செத்துட்டான், அவன் ஒரு ஹியூமன் அப்படின்னு சொன்னவனே. அவன் ஹியூமனா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி கையில ஆயுதம் வச்சிருந்தாலும் வைக்காட்டியே நான் அவனை கொல்லத்தான் செய்வேன். ஆனா ஒட்டகைமை இருந்தான்னா அதை பண்ண வேண்டாம் தான் சொல்லுவான். ஏன்னா இப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த சண்டை அடுத்தடுத்து ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப நான் போய் ஒருத்தனை கொண்டேன்னா அந்த சண்டையை அது மறுபடியும் கண்டினியூ தான் பண்ணும். அது என்னோட ஜெனரேஷனையும் தாண்டி என் குழந்தைகளையும் போய் அஃபெக்ட் பண்ணும். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒட்டஹிமே என்ன சொல்லுவான்னு என்னால ரிலேட் பண்ணி பார்க்க முடியுது. ஆனா என் ஒய்ஃபை கொண்டவனை நான் ஏன் கொல்லக்கூடாது? ஆக்சுவலா கிங் இதுக்கு முன்னாடி அவரை எதிர்த்த ஏகப்பட்ட ஹியூமன்ஸை போட்டு தள்ளியிருக்காரு. அதனாலேயே இவரால ஒட்டஹிமே கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ண முடியல. அதனால்தான் எந்த ஒரு பாதிப்பும் இவரால இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தூரமா இருந்து அவ பண்றது எல்லாத்தையுமே வேடிக்கை மட்டும் பார்த்தாரு. அவள மாதிரி ஒரு இன்னசென்ட்டான ஆளு செத்து போயிட்டா. ஆனா என்ன மாதிரி ஒரு ஆள் இன்னும் உயிரோட இருக்கேன். என்னால அவளோட ஆசையை கண்டிப்பா நிறைவேற்ற முடியாது. ஏன்னா பாஸ்ட்ல நான் பண்ணிருக்க வேலையெல்லாம் அந்த மாதிரி. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நமக்குள்ளேயும் ஹியூமன்ஸ்குள்ளேயும் ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்குன்னு சொல்லி பயங்கரமா உட்காந்து ஃபீல் பண்ணுவாரு. இனிமேட்டு கிங்கால ஃபீல் பண்றதை தவிர வேற என்ன பண்ண முடியும்? ஹியூமன்ஸ் கூட ரிவெஞ்ச் எடுத்து சண்டையா போட முடியும். அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. அதுக்கப்புறம் தான் மனுஷன் உள்ள இருந்து வெளியவே வராரு. ஆளை பார்த்தா ரொம்ப சொங்கி போய் மண்டை பூரா ரத்தம். வந்தவனே எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ், நான் என்னோட ஒய்ஃபோட ஃபியூனரல் அட்டென்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நேரா பேலஸ்க்கு போவாரு. அவரை பார்த்தோன்னே ஷிரோஷி எல்லாம் அப்பா ஆத்தா டாடி எங்க போன தாடி, உன்னை மிஸ் பண்ண தாடின்னு சொல்லி தேம்பி அழுவா. பாவம் அவரோட பசங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பானுங்க. தனியா விட்டு என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஃபியூனரல் காண்டி எல்லாம் ரெடி ஆவாங்க. அந்த டைம்ங்கும் போது ஷிரோஷி நான் போராடம் பூரா இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஒண்ணு மறந்துகிட்டே இருக்கு டாடி, என்னன்னு தெரியல, இதோட சேர்த்து 5 பேப்பர் ஆச்சும்பா. ஓபன் பண்ணி பார்த்தா அந்த வேண்டாடக்கன் மூதேவி தான். அவளுக்கு இப்பதான் 6 வயசே ஆகுது. ஆனா அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்டு லெட்டர் எழுதியிருப்பான். யாரா அந்த வேண்டாடக்கன் கேட்டா ஒரு பைரட் ஃபேமிலி பானுங்க. அப்படின்னா என்னோட குழந்தைங்க அவங்க அம்மா ஃபியூனரல்
ஃபியூனரல் அட்டன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிடுவாரு. உடனே எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு. ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாருன்னு. ஆமா இன்னும் எவெல்லாம் பதுங்கி இருக்கான்னு ஒண்ணுமே தெரியலையே. இவரோட பசங்களுக்கும் ஆபத்து வந்துருச்சுன்னா அதனால சேஃப்டிக்கு இங்கே இருக்க சொல்லிடுவாரு. அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்குது. ஆனா டேடி சொல்லிட்டாரே என்ன பண்றது. அந்த வேண்டர் டக்கன் டாகையும் புடிங்கடா, கையில சிக்கனா நான் பிதிக்கிருவேன் அவன் ஆளுகிட்ட எல்லாம் சொல்லி அனுப்பி விடுவாரு. அப்படியே கட் பண்ண ஒரு பெரிய போட்டோ வச்சு அந்த மொத்த ஐலாண்டுமே வந்து நின்னு பயங்கரமா ஃபியூனரல் நடக்குது. குயின் ஒட்டகமே காண்டி கமெண்ட்ல ஒரு பிளாக் கலர் ஹார்ட் போட்டுருங்க. எல்லாத்துக்குமே ஒரே கவலை சோகத்துல நிறைஞ்சு இருப்பாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரையா காட்டுறாங்க. எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களா. அந்த டைம்ங்கும் போது திடீர்னு ஒட்டகமே போட்டோக்கு மேல ஒரு பெரிய ஸ்கிரீன் வரும். அதுல ஃபுகபோஷி இந்த ஐலாண்டை சேர்ந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு மேட்டர் சொல்லுவான். உங்க எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கணும், நல்லா கேட்டுங்கம்மா. என்னன்னா அவங்க அம்மா சாகும்போது கடைசியா சந்தோஷமா ஒரு விஷயத்த சொன்னாங்க. கிட்டத்தட்ட நம்ம நிஜமான சூரியனுக்கு கீழே தான் இருக்கிறோம். எங்க அம்மாவுக்கு ஒரு கனவு இருந்துச்சு, அது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த கனவை நிறைவேற்றறதுக்காக எங்க வாழ்க்கையவே நாங்க அர்ப்பணிக்க போறோம். இன்னும் 2 வருஷத்துல கண்டிப்பா நீங்க வேர்ல்டு சமிட்டுக்கு ரெடியா இருக்க மாட்டீங்க. ஆனா அடுத்த 6 வருஷத்துலயோ இல்ல 10 வருஷத்துலயோ கண்டிப்பா நம்ம அட்டென்ட் பண்ணுவோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் ஹியூமன்ஸ் பண்ண தப்பெல்லாம் மறந்து அவங்க மேல உள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு மாறலாம். அது வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருப்போம். நீங்க போட்ட சிக்னேச்சர்ஸ் எல்லாமே இப்ப எரிஞ்சிருக்கலாம். ஆனா கண்டிப்பா மறுபடியும் நாங்க முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எமோஷனலா நம்ம தயாராவோன்னு சொல்லி தேம்பி அழுவான். அவன் அழுகிறத பார்த்து எல்லாருமே அழுவாங்க. அந்த சூரியனுக்கு கீழே வாழ்ற கனவை நம்ம நிறைவேற்ற முயற்சி பண்ணுவோம்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவானா. எல்லாருமே ரொம்ப சோகமாயி பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்க குயின் ஒட்டஹிமேவோட போட்டோவை காமிச்சு இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.